விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயல்பட்டதோ அதே போல இப்பொழுது அனுர திசநாயகாவின் தலைமையில் இயங்குகிற இந்த அரசாங்கத்தோடு இரகசியமான ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலே அரசியல் ரீதியாக செயற்பட தொடங்கி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பொறுப்போடு அதற்கான முழு பொறுப்போடு இங்கே பகிரங்கமாக தெரிவிக்க விரும்புகிறேன். இவர்கள் அரசியல் தரகர்கள். இவர்களை நம்பி எமது மக்கள் வாக்களிக்கிற பொழுது அளிக்கப்படுகிற ஒவ்வொரு வாக்கும் உரிமைக்காக, உணர்வுக்காக, விடுதலைக்காக அளிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகள் தொடர்பிலே அதை உரிய முறையிலே வலியுறுத்துகிற அந்த அரசியல் தார்மீக உரிமையை என்றோ இழந்து விட்டிருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கை எல்லாம் அடிப்படையிலே தமிழினத்தின் விடுதலை அல்ல, தமிழினத்தினுடைய சுதந்திரம் அல்ல. அவர்கள் அபிவிருத்தியை பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் நாங்களும் நீங்களும் அர்த்தமற்று போய்விட்டது என்று கருதுகிற இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழே கொண்டு வரப்பட்ட அரசியல் சாசனத்தின் 13வது திருத்தத்தை பற்றி பேசுகிறார். ஒரு காலத்திலே 13வது திருத்தத்தை எங்களை போன்றவர்கள் கூட சில சூழ்நிலைகளின் நடுவிலே நாங்கள் அது ஏதோ செய்யும் என்கிற நம்பிக்கையிலே வர வேண்டும். ஆனால் வருடங்கள் பல உருண்டோடிவிட்ட நிலையிலே அது அர்த்தமற்று போய்விட்டது என்கிற உண்மையை நாங்கள் உணர்வதற்கு அதிக காலம் பிடிக்கவில்லை. இந்திய அரசாங்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இலங்கை அரசோடு செய்து கொண்ட இந்திய அரசாங்கம் அதனுடைய தலைவர்கள் இங்கே வரும்போதெல்லாம் 13வது திருத்தத்தை பற்றி பேசுகிறார்கள். 13வது திருத்தம் என்பது மாகாண சபைகளை கொண்டு வந்த திருத்தம். அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று தாங்கள் கூறியதாக பத்திரிகைகளுக்கு, ஊடகங்களுக்கு தங்கள் அறிக்கைகளிலும் கூட்டறிக்கைகளிலும் கூட சொல்லிவிட்டு போகிறார். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது? அதனை ஒரு காதால் கேட்டு இலங்கை அரசாங்க தலைவர்கள் மறுகாதால் விட்டு விடுகிறார். இந்தியா விரும்பினால் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இலங்கை அரசோடு செய்து கொண்டிருக்கிற இந்தியா விரும்பினால் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்திக்க முடியும். அதை இந்தியா செய்ய மாட்டார். இந்தியா பேசியே 13வது திருத்தத்தை பற்றி பேசியே தமிழ் மக்களுடைய அரசியல் உணர்வுகளை, அரசியல் நிலைப்பாட்டை காலம் நீர்த்து போக செய்யும் என்று கணக்கு போடுகிறது. இது இன்றைய யதார்த்தமான நிலைமை. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழரசு கட்சி தன்னை ஆளும் அரசாங்கத்தினுடைய ஏவல் படையாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் எங்களுக்கு ஒரு உறுதியான தலைமை, தமிழ் மக்களுடைய அடிப்படை இலட்சியத்தை, குறிக்கோளை வலியுறுத்தக்கூடிய அரசியல் தலைமை தேவைப்படுகிறது என்று உணர்ந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் ஓரணி திரண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய பேரவையாக திரண்டிருக்கிறோம். தமிழ் மக்கள் விடுதலையை விரும்புவது உண்மை என்றால், தமிழ் மக்கள் சுதந்திரத்தை நாடி வைப்பது உண்மை என்றால், தமிழ் மக்கள் எங்களுக்காக கடந்த காலத்திலே போராடி மண்ணோடு மண்ணாக உக்கி போயிருக்கிற எங்கள் உடற்பிறப்புகளை மறக்கவில்லை என்பது உண்மை என்றால், நாங்கள் அனைவரும் ஓரணி திரண்டு எங்கள் இலட்சியத்தை, விடுதலை என்கிற அந்த இலட்சியத்தை வலியுறுத்தியாக வேண்டும். அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தாலும் கூட தமிழ் மக்கள் உறுதியான நிலைப்பாட்டிலே விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டிலே நிற்கிறார்கள் என்பதை கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் முழு உலகமும் அறியக்கூடிய விதத்திலே உரத்தி சொல்ல வேண்டும். அதற்கான சந்தர்ப்பமாகத்தான் இந்த உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம். தமிழ் தேசிய பேரவை பார்க்கிறது. இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள், செந்தமிழ் ஈழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மக்கள், மன்னார் தொடக்கம் பொத்துவில் வரையிலே பறந்து விரிந்து கிடக்கிற எங்கள் தாயகத்தின் மக்கள் என்ன அரசியல் முடிவினை எடுக்கப் போகிறார்கள் என்பதை வெளிநாடுகள், மேற்கு நாடுகள், எங்கள் அயல் நாடான இந்தியா மிக கவனமாக அறிந்து கொள்ள காத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த தேர்தலை மிக முக்கியமான ஒன்றாக ஆக்கிவிட்டிருக்கிறது. கடந்த பொது தேர்தலிலே ஃப்ரீ விக்டரி என்று சொல்வார்கள். தட்டி தவறி கிடைத்த ஒரு வெற்றி. சில ஆசனங்கள் மாவட்டத்திலே முதலாவதாக வந்தால் ஒரு ஆசனம் போனஸ். யாழ்ப்பாணத்திலே 6 ஆசனங்களே 1 போனஸ் ஆக போனது. மீது 2 அவர்கள் பெற்றார்கள். தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 24% வாக்குகளை, மொத்த வாக்குகளை பெற்ற அவர்கள் 6 ஆசனங்களிலே 3 பெற்றுக் கொண்டார்கள். சிந்தித்து பாருங்கள் இந்த தேர்தல் முறையை. 76% பெற்றவர்களுக்கு சிலருக்கு ஆசனம் இல்லை, ஆசனம் கிடைத்துள்ளவர்களுக்கு மொத்தமாக 3 மிகுதி ஆட்களுக்கு.
இவர்களுக்கு 3, ஆனால் இவர்கள் பெற்றது 24 வீதம். இதைத்தான் வெளி உலகத்துக்கு இந்த அரசாங்கம் தனக்கு இயல்பான அந்த பொய்மை குணத்தோடு காட்ட விரும்புகிறது. தமிழ் மக்கள் மாறிவிட்டார்கள் என்று காட்ட விரும்புகிறது. அதற்காகத்தான் மந்திரிகள் இங்கே படையெடுத்து வருகிறார்கள். ஜனாதிபதி கூட அன்றைக்கு சங்கிலியன் ஆண்ட மண்ணிலே, சங்கிலியனுடைய தலைநகரில் இருந்த மண்ணிலே கூட்டம் போட்டு என்னவெல்லாம் பேசினார். அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. தையட்டி விகாரை தொடர்பாக என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. யாழ்ப்பாணத்திலே காங்கேசன்துறை பிரதேசத்திலே தமிழ் மக்களுக்குரிய காணிகளை அபகரித்து சட்ட விரோதமாக கட்டப்பட்டிருக்கிற அந்த தையிட்டி பௌத்த விகாரை தொடர்பிலே என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அதற்கு அவர் அளித்த பதில் எல்லாம், அந்த மேடையில் வைத்து அளித்த பதில் எல்லாம், இது பெரிய பிரச்சனை அல்ல, தமிழ் அரசியல்வாதிகள் இதிலே அக்கறை காட்டுகிற சிங்கள அரசியல்வாதிகள் விலகிவிடட்டும், தனியாக தமிழ் அரசியல்வாதிகள் என்று சொன்னால் அது கஷ்டம் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே தமிழ் சிங்கள அரசியல்வாதிகள் விலகிவிடட்டும். யாழ்ப்பாண நாகவிகாரை பௌத்த குருவும் இந்த தையிட்டு விகாரை பௌத்த குருவும் இந்த காணி உரிமையாளர்களும் பேசினால் பிரச்சனை தீர்ந்துவிடும். எந்த விதமான கண்டிப்பிடிப்பு, நாட்டின் தலைவர் என்ற பொறுப்பிலே இருந்து கொண்டு பேசுகிற பேச்சா இது? சிந்தித்து பாருங்கள். இத்தகைய ஒரு அரசியல் புலுடா, அரசியல் மோசடி ஒரு கருத்தாக அன்றைக்கு ஜனாதிபதியால் அன்றகுமார திசநாயகாவினால் எங்கள் தமிழ் மண்ணில் வைத்து தமிழ் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர் பிரதம மந்திரி ஹரணி தேர்தல் பிரசாரத்துக்கு வந்தால் கூட்டம் போகும், மேடைகளில் பேசு, திரும்பி போய்விடும். இதுதான் ஜனநாயக நாடுகளிலே அரசியல் தலைவர்கள் பின்பற்றுகிற நடைமுறை. யாழ்ப்பாணத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் என்றால் அது வேறு விஷயம், மந்திரியாக வந்தால் அது வேறு விஷயம். பிரசாரத்துக்கு வந்த பிரதம மந்திரி தனது கூட்டங்களின் நடுவிலே, அதுவும் ஆலய வளாகங்களிலே நடத்தப்பட்ட சில கூட்டங்களுக்கு நடுவிலே இடையே மிக வேகமாக ஒரு இடத்திற்கு ஓடி போனார். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த யாழ்ப்பாணம் மாவட்டபுர முருகன் ஆலயத்திற்கு ஓடி போனார். மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்திற்கு அவசரமாக போனார். 50 வருஷங்களுக்கு பிறகு அன்றைக்குத்தான் மாவட்டபுரத்திலே கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதற்கு போவதாக இருந்தால் தேர்தல் காலத்தில் அதை செய்யக்கூடாது. பல்லாயிரம் பக்தர்கள் கூடியிருக்கிற அந்த நிகழ்விலே அரசியல்வாதிக்கு இடம் இருக்க முடியாது. அவர் பிரதமராக இருந்தால் அல்ல, வேறு என்ன மந்திரியாக இருந்தார். அங்கே ஓடி போனதில் மாத்திரமல்ல, அவருடன் பாதுகாவலர்களும் போனார்கள். பூட்ஸ் சப்பாத்துக்களை அணிந்த பாதுகாவலர்கள், பாடிகார்ட்ஸ் அவருடன் கூட போனார். ஆலயமே அல்லோல கல்லோலப்பட்டது. பக்தர்கள் நெருக்கடியை சந்தித்தார். பிரதமர் வருகிறார் என்பதற்காக அவர்கள் சோதனையிடப்பட்டார். இந்த நெருக்கடிகளை அங்கு கூடிய பல்லாயிரம் பக்தர்களுக்கு கொடுத்து பிரதம மந்திரி ஹரணி ஆலய தரிசனம் செய்துவிட்டு திரும்பி போயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வெளியே வந்த பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு, அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். இதுதான சட்டத்தின் ஆட்சி? இதுதானா இவர்கள் பேசுகிற அந்த உயர்ந்த ஜனநாயக கோட்பாடு? அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எப்படியாவது தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு மாவட்டபுரத்திலே பிரதம மந்திரி நடத்திய ஷோ ஒரு கண்காட்சி தான் இது. ஆனால் அவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக அது எதிர்ப்பலைகளை தோற்றுவித்தது. எல்லோரும், நாங்கள் உட்பட தமிழ் மக்கள் சார்பிலே அன்றைக்கு ஆலய வளாகத்திற்குள்ளே அடாவடித்தனமாக தன்னுடைய காவலர்கள் பூட்ஸ் காலடிகளோடு நடமாடுகிற அந்த நிலைமையை, பொதுமக்கள் சோதனையிடப்படுகிற அந்த கட்டாய நிலைமையை ஏற்படுத்தியதற்காக பிரதம மந்திரி மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்கப்பட்டது. நான் கூட கேட்டேன். அது அவருடைய காதலை விழுந்ததாக கூட அவர் காட்டிக் கொள்ளவில்லை. அவரோடு திரிகின்ற மந்திரிகள், தமிழ் மந்திரி நண்பர் சந்திரசேகர் கூட காட்டிக் கொள்ளவில்லை. அடுத்த நாள் விஜித ஹெரத் நண்பர் விஜய் ஹெரத் அவர் வந்த பொழுது, இங்கே வந்த பொழுது அமைச்சர் விஜித ஹெரத்திடம் பத்திரிகையாளர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, நான் அந்த காட்சிகளை பார்க்கவில்லை, எனக்கு தெரியாது. மிக தந்திரமாக நடந்தார். அவர் பதிலளித்த பொழுதும் ஏதோ ஊசி முறையிலே நின்று கொண்டிருப்பது போல அவருக்கு அருகிருந்த சில இந்த தேசிய மக்கள் சக்தி பிரமுகர்கள், நண்பர் அமைச்சர் சந்திரசேகரன் உட்பட நெளிந்து தமிழ் சொல்வார்களை தமிழிலே அந்தரப்படுவது என்று சங்கடப்பட்டதை நான் பார்த்தேன். ஆகவேதான் இந்த அரசாங்கம் இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே நேர்மையாக இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஒரு காலத்திலே
இந்த யுத்தத்தை நடாத்துவதற்கு சிங்கள இளைஞர்களை திரட்டி கொடுத்தவர்கள் நாங்கள். யுத்தத்தை நடத்தியது அரசாங்கம் அல்ல, நாங்கள். படைகளுக்கு 1000 இளைஞர்களை கொடுத்தது நாங்கள் என்று மார்தட்டியவர்கள். 2009 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி எங்களது ஆயுத எழுச்சி தோற்கடிக்கப்பட்ட பொழுது, வீழ்த்தப்பட்ட பொழுது வெடிகொளுத்தி கொண்டாடியவர்கள், சந்தோஷப்பட்டவர்கள் இந்த நபர்கள். அதுவரையிலே தமிழ் மக்களின் நலன்களை பற்றி, மனித உரிமைகளை பற்றி, சமாதானத்தை பற்றி, சகோதரத்துவத்தை பற்றி கனவிலும் கூட உச்சரிக்காத இந்த நபர்கள் இப்பொழுது ஆட்சிக்கு வருவதற்கு சற்று முன்னரும் வந்த பின்னரும் வேறு ஏதோ கதை பேசுகிறார்கள். தமிழ் மக்களை முட்டாள்களாக, அடிமுட்டாள்களாக இந்த அரசாங்கமும் அதன் ஜனாதிபதியும் கருதுகிறார்கள் என்றால் அவர்களை விட அறிவாளிகள் யாரும் இந்த நாட்டிலே இருக்க முடியாது. தமிழர்கள் அறிவாளிகள், பட்டு நொந்த இனம். நாங்கள் அனைத்து துன்பங்களையும் நேரடியாக அனுபவித்திருக்கிறோம். யுத்தத்தின் கொடுமைகளை அனுபவித்திருக்கிறோம். கொல்லப்பட்ட எங்கள் உறவுகளை மறக்காமல் எங்கள் மனங்களிலே வைத்திருக்கிறோம். அது உண்மை என்றால் எதிர்வரும் தேர்தலிலே திட்டவட்டமான ஒரு தீர்ப்பினை தமிழ் மக்கள் வழங்க வேண்டும். எங்களுடைய வாக்கு எந்த விதத்திலும், எமது மக்களுடைய ஒரு வாக்கு கூட ஒரு சில உதிரிகள், சுயமரியாதையற்ற சொற்று பிறவிகளை தவிர எங்கள் உரிமை உணர்வு கொண்ட எமது மக்களின் எந்த ஒரு வாக்கும் தேசிய மக்கள் சந்தி என்று அழைக்கப்படுகிற பௌத்த சிங்கள இனவரை கும்பலுக்கு போகக்கூடாது. அது ஒரு விடயம். இரண்டாவது, எங்களுடைய வாக்கு இதற்கு பதிலடியாக தமிழினத்தின் உரிமை குரலை, விடுதலை குரலை எழுச்சியோடு ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய விடுதலை பாசறையான தமிழ் தேசிய பேரவையின் வேட்பாளர்களுக்கு அளிக்கப்படுவது நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு இதை செய்தியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இதை ஒரு தேசிய கடமையாக கருதி செயல்பட வேண்டும். இடையிலே இருக்கிற தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டிலே பல தமிழ் கட்சிகள் நிராகரிக்கப்படும், அது எங்களுக்கு தெரிந்தபடி. ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டிலே எங்களுடைய பிரச்சனை எல்லாம் அதனுடைய இன்றைய தலைமையோடு மாத்திரம்தான். சுமந்திரன் என்கிற அந்த நபர் கொழும்பு தமிழர் ஒரு காலத்திலே மஹிந்தவுக்கு கூட ஆலோசகராக, பின்னர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு, பின்னர் ரணில் விக்ரமசிங்கம், இப்பொழுது அனுரகுமார திஸ்ஸநாயக்க. அவருடைய கார் ஹம்பான் தோட்ட ஹைவேயிலே, ஹம்பான் தோட்ட கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையிலே விபத்திலே சிக்கிக் கொண்டார். ஒரு சின்ன விபத்திலே சிக்கிக் கொண்டார். அன்றைய ஜனாதிபதி போன் பண்ணி விசாரிப்பார். நானும் நீங்கள் விபத்தில் செத்தால் இந்த அரசாங்கம் கவலைப்படாது, அது தெரிந்தபடியும். ஆனால் சுமந்திரனுடைய காருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டால் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசாரிப்பார். சுமந்திரன் என்கிற இந்த நபர், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தமிழகத்தினுடைய சாபக்கேடு. அவரை கொண்டு வந்தவர்கள் சிலர் இப்பொழுது உயிருடன் இல்லை. ஆனால் அந்த நபர் கடந்த தேர்தலிலே தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னரும் கூட இன்றைக்கு தமிழரசு கட்சியை தொடர்ந்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் தமிழரசு கட்சிக்குள்ளே ஆட்டம் போடுகிற நிலைமை நீடிக்கிற வரையிலே தமிழரசு கட்சியிடமிருந்து எதையும் நீங்களும் நானும் ஆக்கப்பூர்வமாக எதிர்பார்க்க முடியாது. அந்த நிலைமை மாறுமா, கூடியதா என்பதை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் தமிழரசு கட்சிக்கு எதிராக தமிழ் தேசிய உணர்வு கொண்ட மக்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலிலே, எதிர்வரும் தேர்தலிலே பலமாக ஆயிரக்கணக்கிலே, லட்சக்கணக்கிலே விடுமாக இருந்தால் அந்த நிலைமை மாறும். தமிழரசு கட்சியில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள், தமிழரசு கட்சியில இருக்கிற இந்த பரசைட்ஸ், அதாவது ஒட்டுமைகள், தமிழ் தேசியத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற சில தரகு தமிழர்கள் தமிழரசு கட்சி உறுப்பினர்களாலே விரட்டி அடிக்கப்படுவார்கள். அந்த நல்ல நாள் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்பொழுது முழுமையான ஒற்றுமை வரும். அதுவரையிலே ஒன்றுபடக்கூடியவர்கள் ஒன்றுபடக்கூடிய விதத்திலே இன்றைக்கு இந்த கொடியின் கீழே அனுபவித்து நிற்கிற கட்சிகளோடு இந்த தேர்தலிலே தனித்து நிற்கிற கட்சிகளில் சில கூட தேசியத்தின் பேரால் எதிர்காலத்தில் எங்களோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு பலமான விடுதலை பாசறையாக, தமிழினத்தின் போர் வாளாக
தமிழினத்தின் பாதுகாப்பு கவசமாக தமிழ் தேசிய பாசறை உங்களுடைய ஆதரவினாலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும், வலுப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு வலிமை சேர்க்கின்ற விதத்திலே நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்லி உங்கள் தேசிய கடமையாக கருதி இந்த சத்திய போராட்டம் எதிர்வரும் மே 6ஆம் தேதி உலகுக்கு தமிழினத்தின் சார்பிலே உறுதியான ஒரு செய்தியை சொல்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு என்னுடைய பேச்சினை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி நண்பர்களே, நன்றி பெரியவர்களே.